ஏன்பா தம்பி, அண்ணாமலையார் எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அது என்னப்பா உங்கள் ஊர் திருவண்ணாமலை மக்களுக்கு மட்டும் தனி வழி கேட்குறீங்க? பொதுவான கடவுள்னா நீங்களும் வரிசையில் நின்று பாருங்களேன்ப்பா அப்படின்னு நிறைய பேருடைய பதிவுகள் போட்டிருந்தாங்க. சில பேர் கால் பண்ணியும் பேசியிருந்தாங்க. சரிங்க, கண்டிப்பாங்க. கடவுள் அண்ணாமலையார் பொதுவானவர். நாங்களும் 5 மணி நேரம் 7 மணி நேரம் கூட உள்ளூர் மக்கள் வரிசையில் நின்று பார்க்கறதுக்கு தயார். அதே போல் வர விஐபிங்க இவங்க எல்லாரும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரிசையில் நின்று பார்க்க தயாரா? கடவுள் பொதுவானவர் தானே. அது என்ன விஐபி, பணக்காரன், அரசியல்வாதி, பெரிய சினிமா பிரபலம், இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் டைரெக்டாக கோயில் உள்ள போய் சாமி பார்க்கலாம். என்ன பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, மகா தீபமே இருந்தாலும் சரி, யாருனே தெரியாத எங்கோ ஒரு இடத்துல ஒரு விஐபியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கிற ரைட்ஸு சொந்த ஊரில் பிறந்து எங்கள் சாமியை நாங்கள் சீக்கிரமாக போய் பார்க்கணுன்னு கேட்குறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் பொதுவானவர் தான். நாங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் லைனில் நின்று கடவுளை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் ரோஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, பவர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய மந்திரியாக இருந்தாலும் சரி, லோக்கல் மந்திரியாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரனுடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் இதே போல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் லைனில் நின்று பார்க்க தயாரா? கடவுள் பொதுவானவர் தானே. கடவுள் பொதுவானவர்னா அப்போ எல்லாரும் பொதுவாக எல்லாருமே நிற்கணும். எல்லாரும் நிற்காமல் அவங்கவுங்க கோவிலில் திடீர்னு யாருன்னா தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை இங்கே நிறைய பிஆர்ஓக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க மூலிமா எதனா சினிமா பிரபலங்கள் தெரிஞ்சிருந்தாலோ டக்குன்னு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு டக்குன்னு வராங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ ஏன் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு வழி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் கேட்குறது நியாயமான விஷயமா இல்லையா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன், திருவண்ணாமலையில் இருக்கிற பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்கள போய் அண்ணாமலையாரை பார்க்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அண்ணாமலையார் கோயிலுக்கு ஆமாம் நாங்களும் பார்க்க முடியல, நாங்கள் பார்த்து 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது, நாங்களும் பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. வெறும் பதிவை ஷேர் பண்ணுறதாலேயோ கமெண்ட் போடுறதாலேயோ இந்த நிலைமைகள் எதுவும் மாற போகிறது இல்லை. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாரும் கேட்கணும், கேள்வி கேட்கணும். கோவிலில் ஆளாளுக்கு ஒரு மனு கொடுங்க. நான் அன்றைக்கி கேட்டதான் இன்றைக்கும் கேட்குறேன். எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க டக்குன்னு சாமி பார்த்துடுறாங்க. இந்த தொகுதியிலே இந்த ஊர்லேயே ஓட்டு போட்டவனுக்கு சாமியை பார்க்குறதுக்கு சிறப்பு அனுமதி ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ அதை தான் நான் கேட்குறேன். இது நியாயமா இல்லையா? சொல்லுங்கள் நீங்களே.